வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற டாபிக், அதாவது நைட்டு ப்ரஷ் பண்ணல அப்படின்னா வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது வந்து ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஸோ இந்த ரிசர்ச் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸை வச்சு மட்டும்தான் இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்பேஷண்ட், அட்மிட் ஆகிருக்கிற பேஷண்ட்டை வச்சு மட்டும் பண்ணியிருக்கிற ஸ்டடி. இந்த ஸ்டடியில் பார்த்திங்கன்னா வந்து இனிஷியலாக ஏஜ் குரூப் வந்து பார்த்துருக்காங்க. அண்ட் மேல், ஃபீமேல், அண்ட் அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கார்டியாக் டிசீஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படின்றதையும் வந்துட்டு எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்களா இல்லையா அப்படின்ற ரெக்கார்ட்ஸையும் வந்து அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளட் டெஸ்ட் பார்த்துருக்காங்க. அதாவது ஹீமோக்ளோபின் லெவல் பார்த்துருக்காங்க, ஆல்புமின் லெவல் பார்த்துருக்காங்க, சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் பார்த்துருக்காங்க, HbA1c அண்ட் பிரெயின் நாட்ரியோட்ரிக் பெப்டைட் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணிவிட்டு ஸ்டடி குரூப்பை வந்து 4ஆக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து மார்னிங் அண்ட் நைட்டு ப்ரஷ் பண்ணுறவங்க, ஒன்று மார்னிங் மட்டும் ப்ரஷ் பண்ணுறவங்க, ஒன்று நைட்டு மட்டுமே ப்ரஷ் பண்ணுறவங்க, சில பேர் ப்ரஷ்ஷே பண்ணாதவங்க அப்படின்ற மாதிரி 4 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. ஸோ மார்னிங் அண்ட் நைட்டு வந்து ப்ரஷ் பண்ணுறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு 409 பேர், அதாவது 409 மெம்பர்ஸ் வந்து வெறும் மார்னிங் அண்ட் நைட் வந்து ப்ரஷ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டடியில். நைட்டு மட்டும் ப்ரஷ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 751 மெம்பர்ஸ் வந்து ப்ரஷ் பண்ணியிருக்காங்க. மார்னிங் மட்டும் ப்ரஷ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 164 மெம்பர்ஸ் வந்துட்டு வெறும் மார்னிங் மட்டுமே ப்ரஷ் பண்ணுறவங்க. ப்ரஷ்ஷே பண்ணாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 252 மெம்பர்ஸ் வந்துட்டு ப்ரஷ்ஷே பண்ணாதவங்க இருக்காங்க. இந்த 4 குரூப்பை வச்சு மட்டும்தான் இவங்க வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாம்பிள் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சாம்பிள். ஸோ இது வந்து அடிக்குவேட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த ரிசர்ச் பேப்பர்லேயே சொல்லியிருக்காங்க, இது ஒரு ஷார்ட் ஸ்டடி தான். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு லார்ஜ் ஸ்டடி கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத அந்த ரிசர்ச் பேப்பர்லேயே வந்து அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக நைட்டு வந்து ப்ரஷ் பண்ணாதனால என்னென்ன ஆகும் அப்படின்றத வந்து அந்த ஒரு 3 பாயிண்டில் வந்துட்டு அவங்க இந்த ஆர்டிக்கலில் வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பெரியோடான்டல் டிசீஸ், அதாவது வந்துட்டு கம் டிசீஸோ இல்லை வந்து டென்டல் கேரிஸ், வாயில் வர சொத்தைப்பல் இருக்கு இல்லையா, சொத்தைப்பல், இல்லைன்னா வந்துட்டு அந்த ஈர் பிரச்சனையினால் பல் வந்துட்டு போயிடுது, லாஸ் ஆஃப் டீத் ஆகிடுது. ஸோ அதனால் நமக்கு சூவிங் எஃபிகசி இருக்காது, பல்ல நம்மளால் நல்லா மென்று சாப்பிட்டு சூ பண்ணி முழுங்குற எஃபிகசி இருக்காது. ஸோ அதனால் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுதுன்றது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரல் பாக்டீரியா இருக்கு இல்லையா, அந்த பாக்டீரியா வந்து இன்டெஸ்டினல் பாக்டீரியா வந்து டிஸ்டர்ப் பண்ணி டைஜஷனை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணி ஹெல்த்தை வந்துட்டு ரொம்பவே இம்பேர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரிசீமியா. ஸோ இந்த பெரிடான்டல் டிசீஸ், இந்த கம்மில் வந்து ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால அது வந்து பிளட்டில் வந்து கலந்துரும். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து பிளட்டில் ஃபுல்லாக கலந்து அதனால் நமக்கு கார்டியோவாஸ்குலர் ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்றதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து இந்த ஸ்டடியில் வந்து மேஜராக சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயினாக நைட்டு ப்ரஷ் பண்ணணும் அப்படின்றது எதுக்காக இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நைட்டு வந்து நம்ம வாயில் பாக்டீரியல் ஃப்ளோரா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, சலைவரி ஃப்ளோ வந்து ரொம்ப குறைஞ்சிரும் நைட்டு. அப்போ வந்து பாக்டீரியா வந்துட்டு லைக் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணணும், மார்னிங் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு கம்பல்சரியாக சொல்கிறது. ஸோ இதுதான் வந்துட்டு ஜாஸ்தி ரிஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஸ்டடி வந்து ஒரு ஷார்ட் கோஹோர்ட் ஸ்டடி தான், அதுவும் இன்பேஷண்ட்டை வச்சு பண்ணியிருக்கிற ஸ்டடி. ஸோ இது என்ன தான் இருந்தாலும் ரிலேபிளாக இருக்காது, இது வந்து பெரிய சாம்பிள் தேவை அப்படின்றத அவங்களே வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த ஸ்டடி பண்ணியிருக்கோம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து நைட்டு ப்ரஷ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஷார்ட் ஸ்டடி தானே, இன்னும் பெரிய ஸ்டடி இருந்தால் தான் வந்துட்டு இதை ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. பட் இதில் சொல்லியிருக்கிற கருத்து என்னமோ எல்லாமே உண்மைதாங்க. பட் இதில் என்ன நம்ம வந்துட்டு டேக் ஹோம் மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு வந்து கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணிட்டு தூங்குங்க. அதே மாதிரி வந்து மார்னிங் எழுந்த உடனேயும் ப்ரஷ் பண்ணிடுங்க. ஆஃப்டர் எவ்ரி மீல் நல்லா காகிள் பண்ணிக்கோங்க, வாயில் எதுவுமே போய் அக்யூமுலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, இதனால் பல் வந்து சொத்தை அடையலாம், கம் டிசீஸ் வரலாம். ஸோ உங்களால் வந்துட்டு நார்மலாக சாப்பிட்றது இப்போ இனிஷியல் டேஸில் எல்லாமே நாங்கள் தான் இருக்கும். பட் போக 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 பார்த்தீங்க அப்படின்னா கம் டிசீஸ் வரும், பல் ஆட ஆரம்பிச்சிடும், இல்லை பல்லோட இடுக்குக்கு நடுவில் வந்து சொத்தை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இருக்கும்போது என்னாகும், எதிர் பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா பல்லையே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் மார்னிங் அண்ட் நைட்டு வந்து ப்ரஷிங் கம்பல்சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.